அடுத்ததாக நாங்கள் குன்னூரில் வந்த இடம் பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி. குட்டி ட்ரக்கருக்கு இந்த டீ தூள் எப்படி தயாரிக்கிறீங்கன்னு பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ உள்ளே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 30 rupees. ஸோ கையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப்பு கட்டிட்டு தான் நம்ம வந்து போகணும் உள்ள. பலாமா லட்சோ? ஃபேக்டரியோட நேம் புரூக்லைன் டீ ஃபேக்டரி சார். புரூக்லைன் டீ ஃபேக்டரி. இது 110 years old ஃபேக்டரி. ஓகே. இது பிரிட்டிஷ் காலத்துல ஃபேக்டரி. இங்கே பண்றது நார்மல் டீ சார். நார்மல் டீ. இதுல ஒயிட் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ எல்லா டீயும் ஒரே லீஃப் தான் பண்ணுவாங்க. ஓகே. ப்ராசஸிங் மாத்திரம் மாறி வரும். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பட்டு ஒயிட் டீ. இது சின்ன சின்ன பட்டுக்கு வரும் சார் அதே செடியில. இது 5 daysல எடுத்துட்டு வந்து சன்லைட்ல காய வச்சு எடுப்பாங்க. ஓகே. இதுக்கு ப்ராசஸிங்ல எதுவுமே இல்ல, only sunlight. ஓகே. இது டயபெட்டிக் கண்ட்ரோல், பெட் சர்க்குலேஷன், கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கெல்லாம். இது எக்ஸ்பென்சிவ் சார். 1 kg 20,000 rupees. 1 kg 20,000. இந்த premium white tea. Premium white tea. Second 2 leaf green tea. Green tea na only steaming, crushing, drying. Okay. बाकी पूरा में normal tea. Normal tea. Normal tea की 12 hour full moisture remove. इधर full எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி கொட்டி வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் காய வைப்பாங்க சார். இங்க ஃபேன் இருக்குது. இந்த சூடு காத்துல எல்லாம் ட்ரை ஆயிடும். moisture remove ஆகுது. அதுக்கு அப்புறம் ட்ரை ஆன லீஃப் கீழ தள்ளி விட்டு crushing பண்ணுவாங்க. அவங்க crush பண்ணுவீங்க. crusher மிஷின் கீழ இருக்கு. கீழ போட்டு crushing பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் process. மத்தல எப்படி கீழ போய்ப்பாங்க. கீழ போய். லட்சோ கேட்டிட்டியா? இந்த இலைய காய வச்சுப்பாலாம் ஃபர்ஸ்ட், அதை அரைப்பாலாம். ஆமாம், அரைப்பா பொடியை. மிஷினை கீழே என்ன பண்ணுறா பாரு, எப்படி அரைக்கிறா பாரு. அந்த இலையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவா தெரியுமா பட்டோம், காய வைப்பா. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி எதாவது காய வச்சுன்னு அரைக்கிறோம் பொடி பண்ணுறதுக்கு, அதுமாதிரி பொடி பண்ணுவோம் அதை. ஆமாம் ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ நிறையா வேணும்னா இந்த மாதிரி பெரிய மிஷினை போட்டு தான் அரைக்க முடியும். ஓ, இப்போ நல்லா பொடிசாக ஆயிடுச்சு. ஸோ இதை திருப்பி அரைப்பீங்க. ஓ, கிரேடு வேறு. இது லீஃப் கிரேடு, டஸ்ட் கிரேடு. ஓ, அப்படிங்களா? ஓகே ஓகே. இல்லை எது நல்லது, லீஃப் கிரேடுனாலதா இல்லை டஸ்ட்டு? ஆ, லைட்டாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது லீஃப் கிரேடு, இது வந்து டஸ்ட் கிரேடு இது. ஓகே, அதே பிரிஞ்சுக்கும் மிஷின் எல்லாமே. வாவ், சூப்பர் சூப்பர். பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. பேக் பண்ணி அனுப்புவாங்க.